ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்னைக்கு நவுன்ஸ் பற்றி தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். நவுன்ஸ் பற்றி ஐடியா இல்லைன்னா இந்த வீடியோ பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நவுன்னா என்னன்னா நேம்னு தான் சொல்லுவாங்க, ஓகேவா? எனிதிங் வித் நேம்ஸ், அதாவது பிளேஸ், அனிமல், பர்சன், குவாலிட்டி எதுவாக வேணா இருக்கலாம். அதுக்கு நேம்ஸ் இருந்துச்சுன்னா அதை நவுன்னு சொல்லுவோம். இத நவுன்ஸ் 3 மேஜர் டைப்ஸ் இருக்கு, ஓகேவா? ஒன்னு ப்ராப்பர் நவுன், ஒன்னு காமன் நவுன், இன்னொன்னு கலெக்டிவ் நவுன். எப்படி இது நவுன் தான் ஐடென்டிஃபை பண்றது? ஹவு டு ஐடென்டிஃபை நவுன்ஸ்? நான் 6 or 7 இதுல கொடுத்துருப்பேன். உங்களுக்கு நவுனை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண தெரியலனா இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ சில வேர்ட்ஸ் வந்து தே எண்ட் வித் TION, ANCE, ENCE, AR, OR, ISM, IST, MENT. இந்த வேர்ட்ஸ் மூலமா வந்து ஒரு வேர்டு வந்து எண்ட் ஆகுதுன்னா, ஓகேவா, எண்ட் ஆச்சுன்னா அது வந்து நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இன்ஃபர்மேஷன், ஆக்டர், டூரிசம், லயர், கவர்மெண்ட், இதெல்லாம் வச்சு நீங்க இது வந்து நவுன்னு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்போஸ்ட்ரஃபி எஸ் இருக்குல்ல, அதுக்கப்புறம் வரத வந்து நம்ம நவுன்னு கண்டுபிடிக்கலாம். அர்ஜுன்ஸ் பைக். ஆஃப்டர் அட்ஜெக்டிவ், ஷீ இஸ் அ ஸ்மால் கேர்ள். ஓகேவா? ஸ்மால்ன்றது அட்ஜெக்டிவ், அது இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வர கேர்ள் வந்து ஒரு நவுன். ஆஃப்டர் அன் ஆர்டிக்கல், a or an, the யூஸ் பண்ணலாம், ஓகேவா? த நியூஸ் பேப்பர், இது வந்து ஒரு நவுன். ஆஃப்டர் சம், a lot of, many, much, இதுக்கப்புறம்லாம் ஒரு வேர்டு வந்துச்சுன்னா அது வந்து noun, ஓகேவா? ஆஃப்டர் அ ப்ரிப்போசிஷன், ஸோ ஷீ வில் ஸ்லீப் ஆன் தி பெட். இங்க பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு இது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கு. ஒன்னு ஆன் ப்ரிப்போசிஷன், இன்னொன்னு த ஆர்டிகல். ஸோ இது ரெண்டுமே எதுக்கு முன்னாடி இருக்கு? பெட்டுக்கு முன்னாடி இருக்கு. ஸோ இது வந்து நவுனு, ஓகேவா? இதெல்லாம் வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் வேணும். ஸோ இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் நவுன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 மேஜர் சொன்னோம், அது இது இங்கேயும் இருக்கு பாருங்க. காமன், கலெக்டிவ், ப்ரொனவுன் இருக்கு. இது கீழே நிறைய வரும். கான்கிரீட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன், கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன்னு வரும். இப்போ ஃபர்ஸ்ட் கான்கிரீட் நவுன்னா என்ன? ஸோ நவுன்ஸ் தட் ஹேவ் பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ பார்க்குறப்ப ஒரு இது முன்னாடி இருக்குன்னா அதை வந்து கான்கிரீட் நவுன்னு சொல்லுவோம். பென், டேபிள், சேர், மவுஸ், லேப்டாப், எதுவா வேணா இருக்கலாம். உங்களால அதை பார்க்க முடியுதுல்ல, அதெல்லாம் வந்து கான்கிரீட் நவுன். இதோட அப்படியே ஆப்போசிட் தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸே இருக்காது, உங்களால பார்க்க முடியாது, ஆனா ஃபீல் பண்ண முடியும், ஓகேவா? எப்படின்னா ஒருத்தவங்க கைண்ட்னஸ் காமிக்கிறாங்கன்னா ஃபீல் பண்ண முடியுதுல, அதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஒருத்தவங்க சிரிக்கிறாங்க, கேட்க முடியுதா? ஒருத்தவங்க நடக்கிறாங்க, ஃபீல் பண்ண முடியல, அதெல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்குள்ள தான் வரும். இது எப்பயுமே சிங்குலர் இன் ஃபார்ம்ல தான் இருக்கும், எப்பயுமே அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ ஃபார் இந்த வேர்டை எடுத்துக்கோங்களேன், ஆங்கர். ஒருத்தவங்க கோமா இருக்கான்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும், கரெக்டா? ஆங்கர்ஸ்னு சொல்ல மாட்டோம், ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்ல மாட்டோம், கரெக்டா? மூவ், லாஃப்ஸ்னு சொல்ல மாட்டோம், கரெக்டா? ஆங்கர்னு சொல்லுவோம், லாஃப்னு சொல்லுவோம். அதே மாதிரி நேம்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, கிராமர், கெமிஸ்ட்ரி, இது எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கீழே தான் வரும். இப்ப மெட்டீரியல் நவுன்னா என்ன? இந்த வேர்டுல இங்கே இருக்க மாதிரி மெட்டீரியலா குறிக்குது. லைக் சில்க், காட்டன், என்ன, பாலிஸ்டர், எதுவா வேணா இருக்கலாம். இது எல்லாமே மெட்டீரியல் நவுன் தான். இங்க இதுக்கு முன்னாடி a or an யூஸ் பண்ண மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. a சில்க், and காட்டன்லாம் யூஸ் பண்ண முடியாது. மெட்டீரியல் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இதுக்கு நோ ப்ளூரல் ஃபார்ம், எப்பயுமே சிங்குலர் ஃபார்ம்ல தான் இருக்கும், ஓகேவா? நோ ப்ளூரல் ஃபார்ம். சில்க்ஸ், காட்டன்ஸ் அப்படிலாம் சொல்ல மாட்டோம், ஒன்லி சில்க், காட்டன், இப்படிதான் வரும். அடுத்து ப்ராப்பர் நவுன், மெயினா டிவைட் பண்ண ப்ராப்பர் நவுன். ஸோ ப்ராப்பர் நவுன்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆலிஸ், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஆலிஸ், ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்பெசிபிக் பர்சன், ஒரு பொண்ணை தான் சொல்றேன், ஓகேவா? நான் ஜென்ரலா யாரையும் சொல்றேன், ஒரு பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிடுறேன், கரெக்டா? அப்ப அது ப்ராப்பர் நவுன், அதாவது ஸ்பெசிபிகேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பெசிபிக்கா இதுதான் அப்படின்னு சொல்றேன் தெரியுமா, அந்த பொருளை தவிர வேற எதையும் அதுக்கு குறிக்காது. அதுதான் நம்ம ப்ராப்பர் நவுன்னு சொல்லுவோம். இப்போ அசோக் வந்து ஒரு பையன், பையனோட பேரு அசோக். நான் அசோக்கை மட்டும்தான் இங்க கூப்பிடுறேனே தவிர கூட இருக்கவங்க யாரையும் இல்லை, எங்க இருந்தாலும் இல்லை.
அந்த பையனை மட்டும்தான் பர்டிகுலரா கூப்பிடுறேன். அதே மாதிரி ப்ராப்பர் நவுன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிட்டன் வித் கேபிட்டல் லெட்டர் அட் த பிகினிங். எப்பயுமே நான் வச்சுக்கோங்க, ஒரு ப்ராப்பர் நவுன் எழுதுறப்ப அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே கேபிட்டல்ல தான் இருக்கணும். ஓகேவா? லைனோட பிகினிங்ல இருந்தாலும் நடுவில் இருந்தாலும் எப்பயுமே கேபிட்டல் லெட்டர் தான் இருக்கணும். அசோக்ல ஏ இப்படி வச்சுக்கணும். இப்படி போடுறது வந்து தப்பு. அது ஸ்டார்டிங்ல இருந்தாலும் நடுவுல இருந்தாலும் எண்ட்ல இருந்தாலும் எப்பயுமே கேப்ஸ்ல தான் வரணும். அதே மாதிரி ப்ராப்பர் நவுன்ஸ் ஆர் சம்டைம்ஸ் யூஸ்ட் அஸ் காமன் நவுன்ஸ். இது என்னன்னா சம்டைம்ஸ் ஒரு பேரை வந்து நம்ம காமன் நவுனாவும் யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சம்டைம்ஸ் நீங்க இதை வந்து பார்க்க வேண்டியது வரும். அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. காளிதாஸ் வாஸ் ஆஃப்டன் கால் த ஷேக்ஸ்பியர். ஏன் ஷேக்ஸ்பியர்ன்றது ஒரு பேர் தானே, கரெக்டா? காளிதாஸும் ஒரு பேர். ஏன் இவனை வந்து இவன் கூட ரெஃபர் பண்றாங்க? ப்ராப்பர் நவுன் வருது. அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். இது ஒரு ப்ராப்பர் நவுனா, காளிதாஸ் வாஸ் ஆஃப்டன் கால்ட் த ஷேக்ஸ்பியர். இங்கே இந்த சென்டென்ஸ்ல ஷேக்ஸ்பியர்ன்றது அவரை குறிக்கல. அவர் வந்து அந்த பீரியட்ல இருந்து கிரேட்டஸ்ட் டிராமாட்டிஸ்ட், கரெக்டா? அந்த காமனா நம்ம டிராமாட்டிஸ்ட குறிக்கிறோம். ஓகேவா? ஸோ இது காமன் நவுனுக்குள்ள வந்துடும். அதாவது காளிதாஸ் வந்து எப்பயுமே அவர் வந்து கிரேட் டிராமாட்டிஸ்ட்னு சொல்றத நம்ம சுத்தி வளைச்சு சொல்லணும்ல, அதனால அவங்க ஷேக்ஸ்பியர்னு சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. அடுத்து காமன் நவுன். இது ரொம்ப பேசிக்குங்க. அதோட அப்படியே ப்ராப்பர் நவுனோட அப்படியே ஆப்போசிட்னே வச்சுக்கோங்க. இது வந்து காமனா நம்ம சொல்லுவோம்ல, எதையுமே பர்டிகுலரா ஸ்பெசிஃபிக்கா சொல்லாம காமனா புக்ஸ், கேர்ள்ஸ், பாய்ஸ் அப்படி சொன்னா எல்லாமே காமன் நவுன். இது வந்து ஷேர்ட் பை ஆல், ஸ்பெசிஃபிக்கா இருக்காது. ஒரே கிளாஸ் ஆர் சேம் கைண்டா இருக்கும். லைக் பாய்ஸ் கேர்ள்ஸ் எப்படி வந்து ஒரே பர்டிகுலர்ல வருவாங்களோ அந்த மாதிரி. அடுத்து கலெக்டிவ் நவுன். க்ரௌடு, டீமு இதெல்லாமே கலெக்டிவ், அதாவது குரூப்பா இருக்கிறது எப்பயுமே கலெக்டிவ் நவுன்னு சொல்லுவோம். ஒரு ப்ராப்பர் இதுக்கு என்ன இப்ப டிஃபரன்ஸ் பாருங்களேன். ப்ராப்பர் நவுன் ஹரி, நான் ஸ்பெசிஃபிக்கா ஒரு பையனோட பேரு சொல்றேன், கரெக்டா? அதே மாதிரி காமன் நவுன் வந்து ஹரி யாரு? ஒரு பையன், பாய்னு வந்துருதா? கலெக்டிவ் ஹரி யார் கூட எல்லாம் இருக்கான்? பாய்ஸ் கூட இருக்கான். அதாவது நிறைய பாய்ஸ் சேர்ந்தது தான் பாய்ஸ். ஸோ இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே நீ மறக்காது. இப்போ இல்ல கவுண்டபிள் நவுன் வரும். ஸோ இந்த வேர்டுலயே மீனிங் இருக்கு. கவுண்டபிள் என்ன? கவுண்ட் பண்ண முடியும் நம்மளால. ஓகேவா? இதான் இட் கேன் பி கவுண்டட். ஓகேவா? இப்ப பாருங்களேன், சிங்குலர் நவுன் ஒரு பாய்னு சொல்றாங்க. ப்ளூரல் நவுன் 2 பாய்ஸ். எஸ் ஆட் பண்ணணும், ஏன்னா அங்க 2 பேர் இருக்காங்க. இதோட இது கவுண்டபிள் நவுன்ஸுக்கு ப்ளூரல் ஃபார்ம்ஸ் இருக்கும். இப்ப புக், ஓகேவா? சிங்குலர் ஃபார்ம் புக்கு, அதோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து புக்ஸ். இப்போ ஒரு புக் தான் இருக்கு, இங்க 2 புக் இருக்குன்றத நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். அன்கவுண்டபிள் புக்ஸ்லாம் சொல்ல முடியாது. இங்க 2 புக் இருக்கு, இங்க 1000 புக் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணலாம். அதனால புக்ஸ், பாய்ஸ், கேர்ள்ஸ், டேபிள்ஸ், சேர்ஸ் எல்லாமே கவுண்டபிள் நவுனுக்குள்ள வரும். எதெல்லாம் உங்களால நம்பர் வச்சு கவுண்ட் பண்ண முடியுதோ அது எல்லாமே கவுண்டபிள் நவுனுக்குள்ள தான் வரும். இதை வந்து நம்ம ப்ளூரல் ஃபார்ம்லயும் எழுதலாம் கவுண்டபிள் நவுன்ஸை. எப்படின்னா பாய் பாய்ஸ் சொல்றோம்ல, கேர்ள் கேர்ள்ஸ், புக்ஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், இந்த மாதிரி நிறைய. ஓகேவா? அதே மாதிரி மெனி, மோர் இருக்குல்ல, எப்பயுமே they are used before countable nouns. many books, many boys, more books, more boys. ஓகேவா? இதை நீங்க அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ண முடியாது. நான் ஒரு டிஃபரன்ஸ் சொல்றேன் பாருங்களேன், அதை பார்த்துட்டு. இப்போ அன்கவுண்டபிள் நவுன் இருக்கா, இதை அது வேர்ட்ல வர மாதிரி cannot be counted. வாட்டர், சுகர். நீங்க எப்பயுமே அம்மா கிட்ட இல்ல வீட்டுல பேசுறப்ப ஒரு வாட்டர் கொண்டு வா, 2 சுகர் கொண்டு வான்னு சொல்லுவோம். இல்ல டம்ளர்ன்றது வேற, ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வருதுன்றது வேற. நம்ம ஒரு வாட்டர் நான் சொல்லுவோம். இல்ல ஒரு சுகர் நான் சொல்லுவோம். 1 ஸ்பூன் ஆஃப் சுகர், ஸ்பூன் ஆஃப் சுகர்னால சொல்லுவோம், கரெக்டா? அதே மாதிரி அது ஸ்பூனை கவுண்ட் பண்ண முடியும், அதுல இருக்க சுகரை கவுண்ட் பண்ண முடியாது. டம்ளரை கவுண்ட் பண்ண முடியும், அதுக்குள்ள இருக்க வாட்டரை கவுண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அது நோ ப்ளூரல் ஃபார்ம்ஸ். அதே மாதிரி இதுல வந்து வாட்டர்ஸ், சுகர்ஸ்னு சொல்லக்கூடாது, தப்பு. மில்க்ஸ், வாட்டர்ஸ் எல்லாமே தப்பு. மில்க், வாட்டர், சுகர் மட்டும்தான் இதுல சொல்ல முடியும். எஸ் ஆட் பண்ண கூடாது, தப்பு. ப்ளூரல் ஃபார்ம் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு இல்ல, கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு ப்ளூரல் ஃபார்ம் இருக்கு. அதே மாதிரி ஆல் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கம் அண்டர் திஸ். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன? ரீகால் பண்ணுங்க.
என்னதுன்னா நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது எல்லாமே அன்கவுண்டபிள் நவுனுக்குள்ள தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி மச்சும் மோர் வந்து எப்பயுமே அன்கவுண்டபிள் நவுன் கூட தான் யூஸ் பண்ணுவோம். மோர் வாட்டர், ஸோ மச் மில்க் அப்படின்னு சொல்றோம்ல, அது எல்லாமே. இப்போ இங்க மோர், இங்கேயும் மோர் நீங்க பார்த்துருப்பீங்க, கவுண்டபிள் நவுன்லயும் மோர் வந்திருக்கும். ஸோ மோர்ன்ற வேர்ட் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். பட் மச்ன்றத அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அங்க மெனின்றத கவுண்டபிள் நவுனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? தப்பு, அதுவும் தப்பு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், யோசிச்சுக்கோங்க. லிட்டில், லிட்டில், த லிட்டில் எப்பயுமே ஒரு அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி தான் வரும். a few, few, the few எப்பயுமே கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி தான் வரும். இல்லை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், வாட்டர் வச்சுக்கோங்க. எப்பயுமே வாட்டருக்கு முன்னாடி தான் இந்த 3 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். a little water was left, a little water, the little water அப்படின்ட்டு. அதே மாதிரி கவுண்டபிள் நவுனுக்கு நான் என்ன சொன்னேன், புக்ஸ்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? புக், a few books were available, few books was left over, the few books was taken by her, இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மெயினான ஒரு இது ஜெண்டர் பேஸ்ட். எப்பயுமே நவுன்ல கேர்ள் பாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபீமேல் மேல், கேர்ள் பாய், லயனஸ் லைன், இது எல்லாமே ஜெண்டர் பேஸ்ட். ஓகேவா? ஒரு ஜெண்டர் கொடுக்கணும் ஒரு பொருளுக்கு இல்லை ஒரு மனுஷனுக்கு. ஜெண்டர் காமன் ஜெண்டர் வந்து டிஃப்ரெண்ட் நியூட்டர் ஜெண்டர். ஸோ இல்ல மேல் ஃபீமேல் காமன் ஜெண்டர் நியூட்டர் ஜெண்டர்னு இருக்கு. ஓகேவா? இல்ல காமன் ஜெண்டர்னா என்னன்னா ஒரு பேரண்ட். இப்போ பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுல பேரண்ட் தான் சொல்றாங்க தவிர மதர் அண்ட் டீச்சர் மீட்டிங், ஃபாதர் அண்ட் டீச்சர் மீட்டிங்னு ஸ்பெசிஃபை பண்றது இல்லை. பேரண்ட்னா மதரும் வரலாம், ஃபாதரும் வரலாம், இல்ல 2 பேருமே வரலாம். இதெல்லாம் அவங்க பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்னு சொல்றாங்க. இதெல்லாம் காமன் ஜெண்டர், யாரா வேணா இருக்கலாம். ஃப்ரெண்டு பையனாவும் இருக்கலாம், பொண்ணாவும் இருக்கலாம். ரிலேட்டிவ் பையனாவும் இருக்கலாம், பொண்ணாவும் இருக்கலாம். எய்தர், இப்போ காமன் ஜெண்டர் எது கூட நம்ம வந்து கம்பேர் பண்ண, எய்தர் கூட தான். அதே மாதிரி இது ஒரு டோட்டல் ஆப்போசிட் நியூட்டர் ஜெண்டர். அதாவது நியூட்டர் ஜெண்டருக்கு லைஃப் இல்லை, திங்ஸ் வித்தவுட் லைஃப், நான் லிவிங் திங்ஸ்னு வச்சுக்கோங்க. புக்கு, பேனா, இதுக்கு நம்ம வந்து நம்ம சொல்லும் போது புக்கு வந்து ஒரு பொண்ணு, பேனா பையன், அவனை எடுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களே, அதை எடுங்கன்னு தானே சொல்லுவோம். அதே தான். நெய்தர் மேல் ஆர் ஃபீமேல், அது வந்து பையனும் இல்லை பொண்ணும் இல்லை, அது வந்து ஒரு பொருள், அதுக்கு வந்து நம்ம ஜெண்டர் கொடுக்க மாட்டோம். ஓகேவா? இதுதான் நியூட்டர் ஜெண்டர். ஸோ தேங்க்யூ கைஸ், இந்த செஷன் முடிஞ்சிருச்சு. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸாக நவுன்ஸ் பார்க்கணுன்னா அடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு. வெல்கம்.